உபாகமம் 33 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம். தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் அவனுக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊரானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். 29 சேர்த்து வாசிங்க. அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். செய்தியினுடைய தலைப்பு ஒரு மனமும் கீழ்ப்படிதலும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் தேசத்தில் இருக்கும். தனித்து வாசம் பண்ணுவான்னா இண்டிபெண்டா இல்ல, உலகத்தை வெறுத்து அசுத்தத்தை வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சபையில் ஒரு ஊழியனுக்கு கீழே. எல்லாம் சொல்லுங்க, அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். கண்டிஷனல் பிளஸிங் வேற, அன்கண்டிஷனல் பிளஸிங் வேற. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று சொன்னார். வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று சொன்னார். இப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் அவர் என்ன பேசுகிறார்? பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை, ஆபிரகாம் ஈசாக்கோடு பேசின வார்த்தை உடன்படிக்கை, யாக்கோப்போடு பேசின வார்த்தை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் தெளிவாக வேதத்தில் சொல்லி இருக்கிறார். இந்த மிஸ்பா ஏஜி சபையை கர்த்தர் அழைக்கும் போதே, இந்த ஊழியத்தை ஐயா கையில கொடுக்கும் போதே வாக்குத்தத்தம் பண்ணி தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அநேக எதிர்ப்புகள் வந்தாலும், அநேக போராட்டங்கள் வந்தாலும், இந்த ஊழியம் ஏன் நிக்குதுன்னா, இது நடத்தி கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அநேக வாலிபர்கள் இருக்கிறீங்க, படித்தவங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்றேன், உங்க தனி ஜப அறையில் இந்த திருச்சபையில் ஆண்டவர் பேசுறது ஒரு வார்த்தையும் தரையில் விழாது. விசுவாசிக்கிறோம், கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. செம்மையான வழி வேற, செழிப்பான வழி வேற. பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செழிப்பான வழியை காட்டல, செம்மையான வழியை காட்டினார். செம்மையான வழியில போகும்போது செழிப்பு வந்துடும். செழிப்புக்கு பின்னாடி போகணும்னு ஆசை நம்ம பிரயாசப்பட வேண்டாம். ஏசப்பா பின்னாடி போங்க, செழிப்பு உங்க பின்னாடி வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். பாயிண்ட் நம்பர் 1, உபாகமம் 26 அதிகாரம் 15 வசனம் வாசிக்க கேட்போம். தேசத்தையும் இந்த கட்டளைகளின்படி நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு
ம் ம் ஆகையால் ம் 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 நான் அவர் வழிகளில் நடந்து ம் கை கொண்டு அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும். சபை கவனிக்கலாம். என்றைக்கு அழைப்புக்கு தேவ மனிதனுக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒருமனப்படுகிறோமோ சத்துருக்களை கர்த்தர் பாதத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா வாசிக்க கேட்போம். யோசுவா முதல் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். செய்வோம், செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். கவனிக்கலாம். என்றைக்கு சபை மோசேக்கும் யோசுவாவிற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்ததோ அந்த சபையை கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, படிக்கிறவங்க நல்லா படிங்க, வேலை செய்யறவங்க நல்லா வேலை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லல. நோக்கத்தை மறந்துடாதீங்க, கீழ்ப்படிதலை மறந்துடாதீங்க, ஒரு மனதை மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் செய்யுங்கள், தேடுங்கள் அவர் நீதியையும், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். யோசுவாவை பார்த்து சொன்னாங்க, நீங்க சொல்றபடியெல்லாம் நாங்க செய்வோம். சபை கவனிக்கலாம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் என்ற சபையை பார்த்து மந்திரவாதி பயந்தான், குறிகாரனே பயந்தான். அந்த சபையை ஒன்றும் பண்ண முடியல. அந்த சபை மோசேக்கு கட்டுப்பட்டது, மோசேக்கு கீழ்ப்படிந்தது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் கண்டான், பயந்து ஜனங்கள் ஏராளமா இருந்தபடியினால். தமிழ்ல வாசிக்கிறீங்க, இது நீங்க தமிழ்ல வாசிக்கிறீங்க, ஆங்கிலத்தில் வாசிச்சு பாருங்க. இந்த பாலாக் இவன் பயந்தது கூட்டத்தை பார்த்து பயப்படல, கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்தார். ஹல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் அங்க இருக்கு. உங்களை பார்த்து சொல்றேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர், தொடங்கினவர் முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு மந்தைக்குள்ள, என்றைக்கு வார்த்தைக்குள்ள, என்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்களோ ஒரு முடியும் அவர் சித்தம் இல்லாம கீழே விழாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சின்ன சபையை பார்த்து, ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து ராஜா பயப்படுகிறான். ஏன் தெரியுமா? மோசேக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். மேக ஸ்தம்பம் இருந்துச்சு, அக்கினி ஸ்தம்பம் இருந்துச்சு. வாசிக்கலாம் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசிமா. பாலாக் மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சபையை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார், உங்கள் குடும்பங்களை வேலி அடைத்திருக்கிறார்.
மந்திரவாதியை பார்த்து நீங்க பயப்பட வேணாம், மந்திரவாதி உங்களை பார்த்து பயப்படுவான். பிரைஸ் தி லார்ட். பேயை பத்தி பேச வேணாம், வசனத்தை பத்தி பேசுங்க, இயேசுவை பத்தி பேசுங்க, ஏசப்பா உன்னை பார்த்து பாரு. 22ஆம் அதிகாரம் ஒரு பெரிய மந்திரவாதிக்கும் ராஜாவோட டிஸ்கஷன் நடக்குது. ஜனங்க எப்படி பிரயாணப்படுறாங்க? 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எட்டாம் 9ஆம் வசனம். கண்டு அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். தேவ சமூகத்துல மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன இடத்துல தனியே வாசமாயிருப்பார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜாலி லைஃப் அல்ல, ஹோலி லைஃப். கட்டுப்பாடு இல்லாத சந்தோஷம் வேற, கட்டுப்பாடோடு இருக்கிற சந்தோஷம் வேற. எல்லாம் கேட்கிறாங்க, கிறிஸ்தவனை மந்திரம் தொடுமா? கிறிஸ்தவனை அந்தகாரம் தொடுமா? என்றைக்கு ஜாதிகளோட கலவாம தனித்து தேவனோட வாசம் பண்றீங்களோ தொடாது. சத்தமே காணுமே. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, ஆலயத்துக்கும் வர்றது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது. ஒரு வண்டியில் எழுதி இருந்தது, என் சமூகம் உனக்கு முன்பதாக, கீழே எலுமிச்சை பழம் தொங்குது. நான் பொண்ணை கேட்டேன், ஏமா சமூகமா எலுமிச்சை பழமா? பழமை பதிலே சொல்லாது. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க வேண்டாம். என்றைக்கு 22ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒருமனப்படும் போது, 22ஆம் அதிகாரத்தில் மோசையினுடைய கட்டுப்பாட்டில் அந்த சபை இருக்கும் போது, கீழ்ப்படியும் போது எந்த மந்திரவாதியும் தொட முடியல. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிற குடும்பம், வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்றேன், விடுதலையாக்குனது எவ்வளவு முக்கியமோ, இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்கிச்சு. அந்த ரத்தமே உங்களை கொண்டு போய் சேர்க்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு, அடுத்தது வாசிமா, பார்க்கிறேன், ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். போதும். 11ஆம் வசனம், நீ அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர். 19ஆம் வசனம், 16ஆம் வசனம், கர்த்தர் பிழையாமை சந்தித்து. அம்மா கவனிக்கலாமா? ஒரு மந்திரவாதி ஆண்டவர் சந்திக்கிறார். சபை அவன் தாட்டை என்னைக்கு ஒரு தேவ மனுஷனை, ஒரு கர்த்தருடைய பிள்ளையை சபிக்கணும்னு நினைச்சிட்டானோ அவன் கர்த்தருடைய பிள்ளையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி, அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம். வசனத்தை சொல்லுங்க, அநாதி தேவனே அடைக்கலம், அவர் நித்திய புயங்களே எனக்கு ஆதாரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம், கர்த்தர் பிழையாமை சந்தித்தார், அருளினார், திரும்பி போய். இந்த 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் கவனிக்கணும். நான் சொல்ல வர வியூ பாயிண்ட் என்ன தெரியுமா? சிஸ்டர் அண்ட் பிரதர், நல்லா கவனிக்கலாம். உங்களுக்குள் ஒரு மனம் வரும்போது கீழ்ப்படிதல் வரும். கீழ்ப்படிதல் வரும்போது தேவன் வெச்ச இடத்துல இருப்பீங்க. தேவன் சொன்ன இடத்துல, தேவன் வெச்ச இடத்துல, தேவன் கொடுத்த திருச்சபையில, தேவன் கொடுத்த ஒரு மேய்ப்பன் கீழே கர்த்தருக்கு பயந்து இருப்பீர்களானால் அவர் நடத்துதல் உங்களுக்கு இருக்கும். ஆமென். அவர் வசனம் போட்டிருக்கு, பொய் சொல்ல தேவன் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அம்மா, தேவன் வைத்த எல்லையில் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 27 சேர்த்து வாசிங்க. தோன்ற பண்ணி காலங்களையும்
குடியிருப்பின் எல்லாம் கவனிங்க, குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். அப்படி செய்தார். அதாவது மிஸ்பா ஏஜி சபைக்கு வரீங்க, நாகர்கோயில்ல இருக்கிறீங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறீங்க. இங்க எங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறாரு, அதனால நான் இருக்கிறேன். இந்த ஸ்கூல்ல என் பையன் படிக்கிறான், அதனால இருக்கிறேன். என் பொண்ணு இங்க இருக்குது, அதனால இருக்கிறேன். அது அல்ல. நீங்க இங்க தான் வரணும் அப்படின்னு தலையெழுத்து. வீடு ஒரு எல்லை, வேலை ஸ்தலம் ஒரு எல்லை, சபை ஒரு எல்லை, ஸ்கூல் ஒரு எல்லை. அந்தந்த எல்லையில கர்த்தரே உங்களை வச்சிருக்கிறார். எதற்கு அந்த எல்லையில வச்சாருன்னா, வசனம் கீழே போட்டிருக்கு, கர்த்தராகிய தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. எனக்கு தெரியும், நாகர்கோயில்ல ரட்சிக்கப்படாதவங்க பக்ரைன்ல ரட்சிக்கப்படுறாங்க, நாகர்கோயில்ல ரட்சிக்கப்படாதவங்க சவுதியில ரட்சிக்கப்படுறாங்க. சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, கவனிக்கலாம். அப்ப தேவன் உங்களை ஒரு எல்லையில வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேடணும். அப்போ வசனம் என்ன போட்டிருக்கு, என்னாகும் 29:19 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன். ஆமா, என்றைக்கு தேவன் வெச்ச எல்லையில ஒருமனப்பட்டு கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்களோ, சத்துரு பக்கத்துல வர முடியல. சபைக்கு நான் வாக்கு வசனம் சொல்றேன், இந்த சபைக்கு ஒரு வசனம் சொல்றேன். தேவன் வெச்ச திருச்சபையில தேவன் சொன்ன இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா மேக ஸ்தம்பம் உங்களுக்கு நிச்சயம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு உயிர் உள்ளவராக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மோசே அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன், மோசே திறப்பில் நிற்கிற ஒரு தேவ மனிதன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதன், ஜனங்களுக்காக மன்றாடுகிறவர், பரிந்து பேசுகிறவர். அந்த உபவாசமும் ஜெபமும் சபையை பாதுகாத்துச்சு. ஆமென். சபையில் இருக்கிற நீங்களா என்ன பண்ணணும் வாசிக்கலாம். லூக்கா 1:10 வாசிக்க கேட்போம். தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள், ஆசாரியனுடைய வேலை தூபம் காட்டுகிறார், ஆசாரியனுடைய வேலை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிக்கிறது, ஜனங்களுடைய வேலை வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அதான் செய்யணும். மலையில ஃபாஸ்டிங் நடந்துட்டு இருக்கு, தேவனோட உறவாடிட்டு இருக்கிறாரு, இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்லிட்டு போனது ஒரு இடம், இவர் சொல்லிட்டு போனது ஒரு வழி, அவர் அங்க ஜபத்தில் இருக்கிறாரு. ஒரு மனம் போயிடுச்சு, கீழ்ப்படிதல் போயிடுச்சு. 7ஆம் வசனம் 7ஆம் வசனம், மோசையை நோக்கி, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். 1ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மோசே என்ன போட்டிருக்கு, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் தியானிச்சு பாருங்க. எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த அந்த மோசே, அந்த மோசேன்ட்டாங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, எங்க பாஸ்டர். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எதிர்க்க பார்க்கும்போது எங்க பாஸ்டர், அப்புறம் பேசவே மாட்டேன்றீங்களே. அந்த மோசே கவனிக்கிறீங்களா? எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் ஜனம். என்ன சொன்னாருங்க? செங்கடலை கடந்து வராங்க, சேனை பேர் வைக்கிறார். இந்த ஜனங்க கையில பிரமாணத்தை கொடுக்கும்படி ஃபாஸ்டிங்ல இருக்கிறார். அந்த ஃபாஸ்டிங் நடந்துட்டு இருக்கு, ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. அது முடியறதுக்குள்ளாக இடத்தை மாத்திட்டாங்க, பிளானை மாத்திட்டாங்க, எல்லாமே மாத்திட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கெடுத்து கொண்டவன் என் ஜனம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த ராத்திரி நேரத்தில் சொல்றேன், உன் சந்ததியை கர்த்தர் வேலி அடைச்சிருக்கிறாரு. உன் பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைச்சிருக்கிறாரு. எல்லைக்குள்ள இருக்க சொல்லுங்க. எங்க இருக்கணும்? எல்லைக்குள்ள இருங்க. எல்லை வாசிக்கலாம். உபாகமம் 33:11 வசனம். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார். வாசிக்கலாம் 12 வசனம். கீழே நொறுக்கிவிடும். கீழே பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். சில பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், பாயிண்ட் டு பாயிண்ட் ஆலயம் ஜெபரை ஆலயம் ஜெபரை அப்படிதான் இருப்பாங்க. ஆலயம் வீடு வேலை. ரிட்டையர் ஆனா கூட ஆலயம் வீடு அப்படியே ஜெப பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படி சுகமா தங்கி இருக்கிறதுனால இன்னைக்கு பிள்ளைங்க சுகமா இருக்குது. புரியுதுங்களா? சுகமா வீட்டுக்கு வந்து 4 பேர் சொந்தக்காரங்க வந்தா கூட, ஏன் தனியா இருக்கிற, என் வீட்டுக்கு வந்துடுறேன், ஒரு 10 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம். தரிசனக்காரங்க அப்படி போக மாட்டாங்க. தேவனோடு தங்கி இருக்க போக மாட்டாங்க. ரட்சிப்பு அங்கங்க சுத்துறதுக்கு இல்ல. ரட்சிப்பு அது ஆண்டவர் கொடுத்த சித்தத்தை நிறைவேற்ற. விசுவாசிக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சுகமாய் தங்கி இருப்பான். சில பேர் பாட்டு புஸ்தகத்தை எடுத்து ஜபாரைக்குள்ள போனா எப்போ வெளியே வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சில பேர் பாட்டு புஸ்தகம் இல்லாம போறாங்க, அது ஒரு அனாயிட்டிங், பரவாயில்ல. இந்த கன்வென்ஷனுக்கு எல்லார் கையில ஒரு பேப்பர் பேனா கொடுத்தா நிறைய ஜெப குறிப்பு எழுதுவீங்க. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனா அவங்க எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த கன்வென்ஷன்ல இந்த ஈவினிங் டைம் உங்களுக்கு சொல்றேன், அவர் வெச்ச இடத்துல ஒருமனப்பட்டு கீழ்ப்படிந்து சுகமாய் தங்கி இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லா இடத்துலயும் இல்ல, கர்த்தர் வெச்ச இடத்துல. எங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, வாசிமாத சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று. கைகளை தட்டி ஆண்டவர் உன் எல்லைக்குள் வாசமாய் இருக்கிறார். கைகளை தட்டி பிரதர், ஒரு எல்லைகளுக்குள் வாசமாய் இருக்கிறார். அருமையான தாயார், உன் எல்லைகளுக்குள் வாசமாய் இருக்கிறார். வாலிப தங்கச்சி, உன் எல்லைகளுக்குள் வாசமாய் இருக்கிறார். கவனிக்கணும். ஏன் எல்லைகளுக்குள் வாசமாய் இருப்பார்? கவனிக்கலாம். ஒரு மனமும் கீழ்ப்படிதலும் செய்தியினுடைய தலைப்பு. இந்த பாதுகாப்பு ஒரு சபைக்கு எப்படி கிடைக்குது? ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்குது? எல்லாம் கவனிங்க. யார் ஒருவருக்கு ஜெபிக்கிற திறப்புல நிக்கிற ஒரு பாஸ்டர் கிடைக்கிறாங்களோ அவங்க பாக்கியம் பெற்ற விசுவாசி. எந்த பிள்ளைக்கு ஜெபிக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களோ, தேவனுக்கு முன்னாடி பயந்து நடுங்குகிற, கர்த்தருக்கு முன்னாடி எலியாவை போல நிக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க பாக்கியம் பெற்ற பிள்ளைகள். கைகளை தட்டி கர்த்தர் கொடுத்த மெய்ப்பனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த நல்ல பேரண்ட்ஸுக்காக மெய்ப்பனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பல்லில்லாத பாட்டி ஒரு சர்ச்சில், என்ன பாட்டி? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பேத்தி வந்து பக்கத்தில் நின்றுச்சு, ஏன் பாட்டி வீட்டுக்கு வரமாட்டியா? எப்போ பார்த்தாலும் என்ன பண்ற? சோத்திரம் சோத்திரம் போட்டுன்னு இருக்கிறிய. பேத்திக்கு ஒரே விரக்தி, வேலை கிடைக்கல. பாட்டி சொல்லிச்சு, என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். நல்லா சோத்திரம் போட்டுச்சே. பேத்திக்கு லண்டன்ல வேலை கிடைச்சிச்சு. சந்தோஷமே காணும். அவங்களுக்கு கிடைச்சா எனக்கு என்னன்றீங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பல்லு இல்லாத பாட்டியும் லண்டன் போயிடுச்சு. இப்பயாவது சந்தோஷம் வரட்டும் முகத்தில். ஹல்லேலூயா. அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிச்சு அவரோட சுகமாய் இருங்க. உங்க பிள்ளைக்கு அவருக்கு சரியான ஒரு உயர்வு அவர் தருவார். கவனிக்கலாம்.
மோசே என்ன செய்தார்? சில பரிசுத்தவான்களை பத்தி நான் பேச போறேன். ஒரு மனமும் கீழ்ப்படிதலும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துவாராக. அதாவது சபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க, அதான் உங்கத்துல பேசுறேன். அழைப்பு தேவனுடையது, ஒத்துழைப்பு சபையாருடையது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். 40வது வருஷம் இன்னைக்கு கொண்டாடுங்க. முடிஞ்சிச்சா அப்பா? முடிஞ்சிச்சா? 40 முடியுதா? ஸ்டார்ட் ஆகுதாப்பா? 40 ஸ்டார்ட். பிரைஸ் தி லார்ட், ஆமென். 40வது வருஷத்துல கால வச்சிருக்கிறீங்களே. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக, இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்துல சபையில என்ன நடந்துச்சு, சபை ஏன் முன்னேறிச்சு, சபைக்குள்ள ஏன் பெருக்கம் வந்துச்சு, அதை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். பிரைஸ் தி லார்ட். ஒருமனப்படும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது சபையில ஒரு பெருக்கம் வரும், குடும்பத்தில் ஒரு பெருக்கம் வரும், வேலை ஸ்தலத்தில் ஒரு பெருக்கம் வரும். பெருக்கத்துக்கு தடையா இருக்கிற காரியத்தை பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி சரி செஞ்சாங்கன்றதை நான் பார்க்கிறேன். வயதான பேரண்ட்ஸ் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆபிரகாமோட பேசின தேவன் உங்களோட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற வசனத்தை உங்க பேரனுக்கு சொல்லுங்க, உங்க பேத்திக்கு சொல்லுங்க, உங்க பையனுக்கு சொல்லுங்க. அந்த வசனம் உங்க பிள்ளைகளை சந்ததியை வாழ வைக்கும். சபை எப்படி கொண்டு போனாங்க, ஜனங்க எப்படி பாதுகாப்பா இருந்தாங்க. செய்தியினுடைய தலைப்பு ஒரு மனமும் கீழ்ப்படிதலும். வாசிக்க கேட்போம். யோசுவா 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சக்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவர். 11ஆம் வசனம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும். கவனிக்கலாம். 7ஆம் அதிகாரம் எழுதவும் செய்யலாம். நீங்க பலமுறை படித்த வேத வசனம். இங்க என்ன நடக்குது? யோசுவா விசேஷித்த ஆவியை பெற்றவர். இந்த சபையில, திருச்சபையில யோசுவாவை போல இருக்கிற பாஸ்டர்ஸ் மாருங்களா என்ன பண்ணுவாங்கன்னா, உபவாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள். இன்னொரு வார்த்தை சொல்ல போறேன், கவனிங்க. யோசுவா ஆகானை கண்டுபிடிக்காவிட்டால் சபை அடுத்த லெவலுக்கு போயிருக்காது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து உபவாசித்து கலங்கி அப்படி தாழ விழுந்து கிடக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எழுந்திரு. என்ன சொன்னாருங்க? எழுந்திரு. 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சுத்திகரிப்பு. 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன். ஒரு வார்த்தை போட்டிருக்கு, வாசிமா. 19ஆம் வசனம். எஸ். மகிமைப்படுத்து. நீ செய்ததை எனக்கு அதை ஒழிக்காதே. அதான் கவனிக்கலாம். ஒரு இடத்துல பாஸ்டர் என்ன பண்ணாரு, ஞானஸ்தானத்துக்குள்ள ஒரு சிலரை நடத்தினார். அதுல ஒரு சிலர் ஒப்பு கொடுக்காதவர்கள் என்ன பண்ணாங்க, சரியா ஒப்பு கொடுக்கல. ஞானஸ்தான தொட்டி மேல ஒருத்தர் ஏறினார். பின்னாடி பாஸ்டர் வந்தார். அந்த ஆளு ஞானஸ்தான தொட்டி மேல ஏறும்போது இடுப்புல இருக்கிற பீடி கட்டு கீழே விழுந்துருச்சு. என்னதுங்க? இப்ப பீடி கட்டை பார்த்து அவன் பேசுறான், நான் உன்னை மறைச்சேன், நீ என்ன காட்டி கொடுத்துட்ட. நான் உன்னை மறைச்சேன், பேசவே மாட்டேன்றீங்களே. நம்ம எந்த அளவுக்கு பர்சனல் 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 யாருக்கும் தெரியாது 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 மறைக்கிறோமோ, ஒரு நாள் வெளியே வந்துடும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, பாஸ்டர் இப்படி பண்ணிட்டேன், இப்படி மீறிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னாகும் 6:10-11 படி ஆசாரியன் தலை மேல கை வச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு. பிரதிஷ்டை பத்திரமா இருக்கும், குடும்பம் பத்திரமா இருக்கும். விசுவாசிங்க தலை மேல எல்லாரும் கையை வைக்க கூடாது. உன் மேய்ப்பன் கையை வைக்கலாம். ஜெப நேரத்தில் ஆண்டவர் கையை வைக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் அனுமதிக்கிற சொல்ற ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அது பெரிய பாதுகாப்பை உண்டாக்கும். ஜோஷுவா 7ஆம் அதிகாரம். சீக்ரெட். ஆமான வெளியே துரத்துறாரு, ராகாப்ப உள்ள சேர்க்கிறாங்க. ஒருத்த அவுட், ஒரு அம்மா இன். சபையின் மேல் ரொம்ப கவனம் உள்ளவராய் இருந்தார்கள். ஜோஷுவா சபை, நல்லா கவனிக்கணும் அம்மா, கவனிங்க ப்ளீஸ். மோசையை கொண்டு விடுதலை ஊழியத்தை செய்தார். யோசுவாவை கொண்டு தேவன் சுதந்தரிக்கிற ஊழியத்தை செய்தார். விடுதலை ஊழியம் எவ்வளவு முக்கியமோ சுதந்தரிக்கிற ஊழியம் அவ்வளவு முக்கியம். அதனாலதான் பாஸ்டர்ஸ் ரொம்ப கெடுகெடுன்னு இருப்பாங்க ஃபாஸ்டிங்ல, சுத்திகரிப்பு ஜெபம். ஏன் தெரியுங்களா? ஒரு ஆமான் செய்த தவறு நிமித்தம் முழு சபையும் பிரேக் ஆகி நின்னுச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாம் வாசிச்சீங்க யோசுவா 1ஆவது அதிகாரத்தில். கேட்போம், ஒப்பு கொடுப்போம், நீ சொல்றதை அப்படியே செய்வோம்னு சொன்னாங்க. காலப்போக்கில் அவங்க அப்படியே மாறிட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி நேரத்தை உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு கீழ்ப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு ஒருமனப்படுறீங்களோ, தேவன் அடுத்ததுல நீங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மேல் வீட்டறையில் ஆரம்பிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே சபையை அழிப்பதற்கு எத்தனையோ ராஜாக்கள், ராஜ்யங்கள், ரோம சாம்ராஜ்யங்கள் எழும்பிச்சு. அதை அழிக்கவே முடியல, தொடவே முடியல. ஏன்னா அது ஆவியானவரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அது முழங்காலால் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை. கீழ்ப்படிஞ்சு அப்படியே 120 பேர் அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஒருமனப்பட்டாங்க. சபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருமனப்பட்டாங்க, ஆவியானவர் வந்துட்டாரு. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது 6 லட்சம் புருஷர்ல ஜோஷுவாவும் காலேபும் தான் ஒருமனப்பட்டாங்க. ஒருமனப்படாதவன், கீழ்ப்படியாதவன்லாம் உள்ள வர முடியல. இந்த 40வது ஆண்டு கால் எடுத்து வச்சிருக்கிறீங்க. இங்க நடக்கிற சுத்திகரிப்பு கூட்டம், இங்க நடக்கிற உபவாச கூட்டம், தேவ சமூகத்தில் வந்து தாழ விழுந்து, ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் என்னை சுத்திகரியும். எந்த அளவுக்கு வாழ்க்கையில சுத்திகரிப்பு இருக்கிறதோ, எந்த அளவுக்கு வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்க்க முடியும். விசுவாசிக்கிறோம், கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. வாசிக்க கேட்போம். பாயிண்ட் நம்பர் 2, கீழ்ப்படிதல், ஒருமனம். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் நான் மைக்கில் பேச முடியாது. இது ஒரு சில பாயிண்ட்டை சத்தியத்துக்காக எடுத்துக்கிறேன், பேசின டாபிக்காக எடுத்துக்கிறேன். 7ஆம் வசனத்தை எடுத்து வாசி. 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? சொல்லிடுறேன், அப்ப வசனம் புரியும். வயசுல பெரியவங்க, லீடர்ஸ், முதிர்ந்தவங்க என்ன பண்றாங்க? ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சபை மேல இருக்கிற கோபம் வெளியே போகணும். வயசுல முதிர்ச்சி உள்ளவங்க, வயசுல பெரியவங்க, அவங்க போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கம்மா? வாசிக்க. 12 வாசிச்சிருங்க. 12. கொன்று அவர்களை ஒப்பு கொடுங்கள்.
அதாவது பல லட்சம் பேர் திரள் கூட்டம் அங்க இருக்குது. அவங்க மூத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதிர்ச்சி உள்ளவங்க, தேவ சத்தம் கேட்ட லீடர்ஸ், மெச்சூரிட்டி, மூத்தவங்க வேற முதிர்ச்சி உள்ளவங்க வேற. மெச்சூரிட்டி, மறுபடியும் சொல்றேன், மூத்தவங்க வேற முதிர்ச்சி உள்ளவங்க வேற. ஒரு மெச்சூரிட்டியா பேசுறாங்க, தெளிவா பேசுறாங்க. எப்பா, ஒரு சில 10 பேரோ 12 பேரோ 20 பேரோ இருக்கலாம், அவங்கள என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க அப்படின்னு சொன்னப்ப பாஸ்டர் சொல்றாங்க சில இடத்துல, உன் பையனை அங்க அனுப்பாத, உன் பொண்ணை அங்க அனுப்பாத, அங்க பேச வைக்காத, அந்த இடத்துல நிக்க வைக்காத அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் என் பிள்ளைங்களை பத்திலாம் எனக்கு தெரியும், என்னை பத்தி எனக்கு தெரியும் பாஸ்டர் அப்படின்னு எத்தனையோ பேருங்க அந்த ஆலோசனையை தூக்கி எறிஞ்சதுனால பெரிய பிரச்சனையை சந்திச்சவங்க இருக்கிறாங்க. யாரை வீட்டில் சேர்க்கணும், யாரை வீட்டில் சேர்க்க கூடாது, யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது, ஒரு தெளிவு வேணும். 20ஆம் அதிகாரம், அண்டர்லைன், பொல்லாப்பை, 13ஆம் வசனம், பொல்லாப்பை இஸ்ரவேலரை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்பு கொடுங்கள். கீழ்ப்படியிலமா வசனம் என்னமா போட்டிருக்கு, வசனம் என்ன போட்டிருக்கு, இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரின் சொல்லை கேட்கல, பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காட்டுகிற, பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க, ஒப்பு கொடுக்கல, கீழ்ப்படியில, மனசு இல்ல. அதாவது வருகை பத்தி பேசணும், பாஸ்டிங் பிரேயர், உபவாச கூட்டம் வாங்கன்னா 4 தாத்தாவும் 4 பாட்டியும் தான் உட்கார்ந்துக்கிறாங்க. இதுல உபவாச கூட்டம், வருகை எல்லாம் நோட்டீஸ் போட்டு வாங்க, பாஸ்டிங் பிரேயர் வாங்க, உட்காரலாம், தேவ சமூகத்தில் உட்காரலாம் அப்படின்னு கூப்பிட்டா இங்கே இல்லை, நம்ம வேற இடத்துல, அதாவது அமெரிக்காவை பத்தி பேசுறேன். சோத்திரம், அல்லேலூயா, சத்தமே காணுமே. வருகை சுத்திகரிப்பு கூட்டம் போய் பார்த்தா 4 தாத்தா, அந்த 4 தாத்தாவுக்காக சோத்திரம். ஆனா டிசைனா டான்ஸ் போட்டா பல ஆயிரம் குமியுது. எல்லாம் கவனிங்க, இந்த அதிகாரத்தில் ஒரு ட்ரூத்தை தரேன். சுத்திகரிப்பதற்கு, அசுத்தத்தை விலக்குவதற்கு இடம் கொடுக்காததுனால பெருக்கம் பாதிக்கப்பட்டுடுச்சு. வாசிங்க 20ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மற்றவர்கள் விலகி சாந்திரத்தில் ஓடி போனார்கள். எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, பென்யமீன் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. வாசிக்கலாம் யோசுவா 17:14, 17:14. யோசுவா 17ஆம் அதிகாரம். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். என்ன போட்டிருக்கு முதல் வார்த்தை, என்ன? கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால், ஆசீர்வதிக்க வந்ததனால நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய். எந்த குடும்பத்துல பரலோகத்தின் தேவனுடைய கரத்தின் ஆசீர்வாதம் இருக்குதோ பெருக்கம் இருக்கும். அதுக்கு கீழே என்னமா போட்டிருக்கு, நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். இது கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா சுதந்திரிச்சுக்கிறாங்க. எனக்கு சில நல்லா கவனிக்கணும், அந்த உலகத்தை நான் பார்க்கிறேன், 6 பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், 10 பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், 11 பிள்ளைகள், சில குடும்பத்துல 11 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு போயிருக்கிறேன், அந்த ஊழியமும் செஞ்சிருக்கிறேன். ஆனால் பிள்ளைங்க படிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஆளுக்கால் செதறி போயிடுறாங்க. வசனம் சொல்லுது, உன் குமாரத்திகள் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள், உன் பிள்ளைகள் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். இன்னைக்கு சில திருமணத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் செதறி போயிடுது குடும்பங்கள்.
கண்ணீர் விட்டுட்டு வந்திருக்கிறேன், சில இடங்கள் அழுதுட்டு வந்திருக்கிறேன். குடும்பம் சிதறி போவது தேவ சித்தம் அல்ல, குடும்பம் ஐக்கியப்படுவதுதான் தேவ சித்தம். குடும்பங்களை சிதறடிக்கிறவன் சத்ரு. வேதம் சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. எந்த குடும்பம் குடும்ப சபம் ஐக்கியப்பட்டு ஒரு மனம் இருக்கிறாங்களோ அது சிதறாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் தெரியும், சில குடும்பங்களை பார்க்கிறேன், பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்க, தாய் தகப்பனை கனம் பண்றாங்க, வாங்க கூடி ஜெபிக்கலாம். லீவு நாட்கள், நல்லா கவனிக்கணும், லீவு நாட்கள் அங்கங்கெல்லாம் ஓடல. கர்த்தருக்கு பயந்த 80 வயசு பாட்டி ஆயிட்டாங்க, பிள்ளைகள் நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்க. லீவு நாட், ஹாலிடே, போய் குடும்பமா உட்கார்றாங்க, உபவாசிக்கிறாங்க, சுத்திகரிக்கிறாங்க, வசனத்தை தியானிக்கிறாங்க. கர்த்தர் அந்த தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவன், நல்லா கவனிக்கணும், தேவையை கிருபை சந்தித்தது, சந்தித்த கிருபையை சிந்திப்பதில்லை. வாசிங்க அந்த வசனம், சங்கீதம் 48 சங்கீதம் எடுத்துக்கிறீங்களா? நானோ 48:9 தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கீழ்ப்படிதலும் ஒரு மனதை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில உயரணும்ன்றதுக்காகவே ஒரு ஆராதனை மிஸ் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில உயரணும்ன்றதுக்காகவே ஒரு ஜெபத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சிலர் தெரியும், உயர்ந்த பிறகும் அதே தாகம் இருக்கும், உயர்ந்த பிறகும் அதே விசுவாசம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அம்மா பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போதே தெரியும், இது வயிறு நிரம்புச்சுன்னா திரும்பி வராது. கையை உயர்த்தி, வயிறு நிரம்பினாலும் வருவான் ஆண்டவரே அப்படி சொல்றோம். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன் தேவையை சந்திக்கிறார். கிருபை உன் தேவையை சந்திக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிருபை பாதுகாத்தது, கிருபை மூடிக்கொண்டது. சத்துருக்களை பயந்தாங்க. யோர்தான் பிரிந்ததை குறித்து ராகாபே சாட்சி கொடுக்கிறார். ஆனாங்க மூத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, போய் நிக்காத. வாலிப பிள்ளைகள் மூத்தவர்களுடைய ஆலோசனை அசட்ட பண்ணுகிறாங்க, தாய்களுடைய ஆலோசனை அசட்ட பண்றாங்க. செய்யாதீங்க. முதிர்ந்த ஊழியர்களுடைய வாழ்க்கை, அந்த வார்த்தையை, ஆலோசனையை அசட்ட பண்ணாதீங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அது உங்க தலைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். லீவு நாட்கள்ல ஆலயத்துக்கு வந்துருங்க, லீவு நாட்கள்ல குடும்பமா உட்கார்ந்துருங்க. அதாவது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன், கீழ்ப்படிதலும் ஒரு மனமும். நீங்க வாசிச்ச அந்த நியாயாதிபதிகள்ல கீழ்ப்படிய மனசு இல்லை. சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்தகாரம். என்னதுமா? வாலிப பிள்ளைகள் கவனிங்க, சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்தகாரத்தோடு ஐக்கியம் வேண்டாம். வாசிங்க ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 வசனம் வாசி. உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். வாசிமா 6 வசனம் வாசிமா. 6 வசனம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. மேன்மையே எல்லா கூட்டத்திலும் போய் சேராதீங்கம்மா. எல்லா சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு.
தேவனுடைய கோபம் வெளிப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கடை வெளிப்படுகிற இடத்துல போய் உட்காராத, அந்த கூட்டத்தில் போய் சேராத. வசன ஆதாரம் நீதிமொழிகள் 24, 21, 22. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே, சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். கலகக்காரனோடு கலப்பாயானால் சடுதியிலே அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? யார்? சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட இடத்துல உனக்கு ஐக்கியம் வேண்டாம். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்காரும், அதை விட்டுட்டா, வசனம் போட்டிருக்கு, அதை விட்டாதான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்க முடியும். ஏன் கீழ்ப்படிய முடியல? ஏன் ஒருமனப்பட முடியல? ஏன் தேவ சமூகத்தில் இருக்க முடியல? துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டுட்டாங்க, எகிப்தின் ஜனத்தை விடல. எகிப்து உள்ள இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட ஜனம், மீட்கப்பட்ட ஜனம் பாவத்தையே விடு, பாவியையும் விட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்களுடைய கூட்டத்தில் நம்ம போட்டிருக்கு, நீ சேராதே. அந்த கூட்டத்தில் யோசேப்பு சேரல. அந்த கூட்டத்தில் யோசேப்பு தனிச்சு தான் இருந்தாரு. I am single, not alone. இயேசு சொன்னார், நான் தனித்திரேன், பிதா என்னோடு இருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்கலாம் எல்லா கூட்டத்திலும் உட்கார மாட்டாங்க. வாசிக்கிறீங்களா? 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசேப்பு கனி தரும் செடி. தனிமையா இருந்தாரு, பாவத்துக்கு உடன்படல, அக்கிரமத்துக்கு உடன்படல, தேவனோட இருந்தாரு. கனி தரும் செடியா மாறிட்டார். அந்த வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அவர் ஐக்கியம் ஓநாய்களோட இல்ல, அவர் ஐக்கியம் சர்பத்தோட இல்ல, அவர் ஐக்கியம் விரியனோட இல்ல, அவர் ஐக்கியம் தேவனோடு இருந்துச்சு. இந்த மிஸ்பா ஏஜி சபையை இந்த 39 வருஷமாய் கர்த்தர் பாதுகாத்து 40வது வருஷத்துல ஜலிச்சு உங்களை உள்ள உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. இந்த பாக்கியம் கொடுத்த என் ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்கள் கூட்டத்தில் சேராதே. எல்லாம் சொல்றாங்க ஊரோட ஒத்து போகணும். என்னமா ஊரோட? பிசாசு காலில் விழுந்தால் உடனடி உயர்வு, இயேசுவின் பாதத்தில் விழுந்தால் ஏற்ற காலத்தில் உயர்வு. கைகளை தட்டி ஏற்ற காலத்தில் உயர்த்த போகிறார். அவர்கள் கூட்டத்தில் சேராதே. அவர்கள் கூட்டம் உனக்கு வேண்டாம். துன்மார்க்கருடைய கூட்டம் உனக்கு வேண்டாம். பரியாசக்காரன் கூட்ட வேண்டாம். தேவன் உனக்கு என்று நியமித்த இடத்தில் இருங்க. உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என் மேன்மையே உடன்படாதே, சேராதே. வாசிக்க கேட்போம். ஒரு வார்த்தையை உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 2 ராஜாக்கள். அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். என்ன பண்ணினார்மா? குறைந்து போக பண்ணினார். குறைந்து போக பண்ணினார். குறைந்து போக பண்ணினார். ஆனா வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா இருக்கு? நீ பெருகுவாய், நீ பரம்புவாய், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருந்தா வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாய். கைகளை தட்டி, நான் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வேன். ஆவியில நிரம்பி நான் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு நான் வார்த்தையை சொல்றேன்.
வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால, தெய்வத்துக்கு கீழ்ப்படியாததுனால குடும்பங்கள் சின்ன பின்னமா உடைஞ்சு போயிருக்கு. கடைசி நாட்களில் உங்களை பார்த்து சொல்றேன், உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தை ஏசப்பா வேலி அடைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு? எத்தனை பேர் வீட்டுல குடும்பமா வேதத்தை வாசிக்கிறீங்க? பெரியவர்களே, கனத்துக்குரியவர்களே, பையனையும் பொண்ணையும் பார்த்து பைபிள் படி, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. சொல்லி அவங்க கேட்கலன்னா சம்பளத்தை கூட கையில் வாங்காதீங்க. பரலோகம் உங்களை நடத்தும். யார் நடத்தும்? பணம் பாக்கெட்டை நிரப்பும், பரலோக தேவன் வாழ்க்கையை நிரப்புவார். பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை சந்திக்கும், பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையின் முழு தேவையும் சந்திப்பார். ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தது, கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா அம்மா குறிப்பிட்ட தேவையை சந்திப்பாங்க, பரலோக தேவன் கடைசி வரைக்கும் சந்திப்பாரு. மனுஷன் எண்ணி தருவான், அவர் அள்ளி தருவார். பேசவே மாட்டேன்றீங்களே. குறைந்து போக பண்ணினா சபையில யோசுவாவை போல ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க எல்லாம் சுதந்திரிக்க போறீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை சுதந்திரிக்க போறீங்க. காலேஜில், ஸ்கூல்ல, வேலை ஸ்தலத்துல சுதந்திரிப்பாய். ஊழியத்தை சுதந்திரிப்பாய். புதிய ஊழியங்கள் பிறக்க போகிறது. ப்ரமோஷன் தடைப்பட்டு நிக்குதா? கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறது. ப்ரமோஷன் வரும். உன்னை அந்த தேசத்தில் நிலைநாட்டுவார். நீ கால் மிதிக்கிற தேசத்தை அவர் உனக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களாமா? God first, nation second. இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஆண்டவருக்கு பயப்படுங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க, சிறப்பா இருப்பீங்க. ஹல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2 அதை எழுதிக்கிடுங்க. பாயிண்ட் நம்பர் 2 அதை எழுதிக்கிடுங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். சர்டிபிகேட் நல்லா கவனிங்க. அந்த இடத்துல ஒரு பரிசுத்த சுத்திகரிப்பு நடக்குது. 35 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய், அப்புறம் வாசிமா, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். சான்டிஃபிகேஷன் 2ஆம் வசனம். அப்பொழுது உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நல்லா கவனிக்கணும். பரிசுத்தத்துக்கு இடம் கொடாமல் ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. 2ஆம் வசனத்தை வாசி மகளே. 2ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, தெய்வம், நன்றி மகளே, தெய்வம் நம்மளை விருத்தியாக்குவது ஒரு அனுபவம், 2வது நம்மை சுத்திகரிப்பது இன்னொரு அனுபவம். Praise the Lord. சில பேர் ஒன்றும் இல்லாமல் ஆலயத்துக்குள்ள வருவாங்க, விருத்தி வந்துருச்சு, வேலை வந்துருச்சு, இப்ப பாயிண்ட் டு பாயிண்ட், வேலை வீடு, வேலை வீடு. ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி தேவனே தேவனே, இப்ப ஆசீர்வாதம் வந்துருச்சு, தேவனே விட்டாங்க. இந்த ராத்திரி நேரத்தில் சொல்றேன், இந்த ராத்திரி நைட், இவர் ஒரு பெரிய பணக்காரன், இவன் ஒரு பெரிய பணக்காரன். இந்த பணக்காரனை பார்த்து ஆண்டவர் என்ன பேசுகிறார்? நான் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. இந்த பணக்காரனை பார்த்து ஆண்டவர் என்ன பேசினாரு? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். திரளான ஒட்டகாலம் BMW சமானம். ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு இல்லாம போன ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட இருக்கிற, நீ பொருத்தனை செய்த இடத்துக்கு வா. நீ ஆபத்தில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணியே அந்த இடத்துக்கு வான்னு கர்த்தர் சொன்னார். Praise the Lord. Hallelujah.
35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். நன்றி மகளே. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ப பிரயாணப்பட்டாங்க? கீழ்ப்படிஞ்சி, தேவனுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சி, தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போட்டுட்டு கீழ்ப்படிஞ்சதுனால வசனம் போட்டிருக்கு, பின்பு பிரயாணப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாயிற்று. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நீங்க வந்ததுனால, இந்த வார்த்தை உங்களை தொட்டதுனால, இங்க தேவன் உலாவுறதுனால, கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டதுனால, உன்னை குறித்து சத்துருகளுக்கு ஒரு பயம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களாமா? எதை பார்த்து நீங்க பயந்தீங்களோ அது உங்களை பார்த்து பயப்படும். எவைகளை பார்த்து தடுமாறினீர்களோ அவை உங்களை பார்த்து தடுமாறும். இந்த 40வது ஆண்டு கன்வென்ஷன், இந்த கன்வென்ஷன் உங்களை பார்த்து சொல்றேன், ஜெபிச்சிருக்கிறீங்க, உபவாசத்திருக்கிறீங்க, அழுதிருக்கிறீங்க, பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்க, நீங்க பிரயாணப்பட போறீங்க, சத்துருக்கள் பயப்பட போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் எங்க போனாலும், எந்த ஊரு போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போகணும். சில பேர் ஒரு வருஷத்தை துவக்க போதே ஜபத்தோட உபவாசத்தோட தேவ சமூகத்தில் காத்திருந்து தொடங்குறதுனால அந்த வருஷத்தை அவங்க ஜெயமா முடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பின்பு பிரயாண கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நீங்க அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சிகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். அம்மா நல்லா கவனிக்கணும். நீங்க வாசிச்ச நியாயாதிபதிகள், யோசுவா, வீட்டுல போய் வாசிங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. இங்க வாசிமா 13. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சிகளுமாயிருந்து உங்களோட விருந்து. நன்றிமா. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி, தேவன் நம்மை ஒரு நாள் வாழ்வைக்கு அழைக்கல, தெய்வம் நம்மளை நித்தியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும், தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அழைக்கல, பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி. சில பேர் ஒரு நாள் கிடைச்சதுன்னா எப்படி சேட்டிங் பண்ணலாம், எந்த ஹோட்டல் போகலாம், எங்க உட்காரலாம், என்ன வீண் கதை பேசலாம், அதுல தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளையோ எங்க உட்கார், தேவ சமூகத்தில் எப்போ உட்காரலாம், எப்படி வசனத்தை தியானிக்கலாம், தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்கலாம், எப்படி கீழ்ப்படியலாம், அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி. போதுமா, உங்களோட விருந்து உண்டு. இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு நாள் வாழ்வை இன்பமா. நல்ல கவனிங்க, வாழ்க்கையில கவனிங்க, ஒரு நாள் கவனிக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி சொன்னவரு ஒரு நாள்ல கவனம் இல்லை, கொலைகாரன் ஆயிட்டார். ஒரு நாள்ல ஆதாம் ஏவாள் ஆண்டவரோட உலாவுனாங்க, ஒரு டைம்ல குறிப்பிட்ட அந்த செகண்ட்ல தவறிட்டாங்க, கஷ்டப்படுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க ஒரு நாள், சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுவோம் பிரதர், ஒரு நாள் ஒரு நிமிஷம் பேசக்கூடாத பையனோட பேசிட்டா, அவளுக்கு வாழ்க்கை போச்சு. பேசுனது எவ்வளோ? வீட்டுள்ள 5 நிமிஷம் உட்கார வச்சாங்க, 50 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. சாஃப்ட் அப்ரோச்மெண்ட் வேற, ஸ்ட்ராங் அப்ரோச்மெண்ட் வேற. இயேசு அன்பா இருந்தார், ஜனங்களுக்காக மனதுருகினார். ஆலயம் பாதிக்கப்படும் போது சவுக்கில கயிற்றில் என்ன பண்ணார்? சவுக்க உண்டு பண்ணினார். ரட்சிப்பு பாதிக்கப்படுற மாதிரி, பரிசுத்த பாதிக்கப்படுற மாதிரி, தேவனோட உள்ள ஐக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தா ஸ்ட்ராங் உங்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் கடினமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்ணீரோட பேசுறேன், வேதனையோட பேசுறேன்.
வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், கீழ்ப்படிங்க அப்பா அம்மாவுக்கு. படிக்கிற இடத்துக்கு அனுப்புனா படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பா அம்மாட்ட சொல்லுது, ரொம்ப அழகா இருக்கிறார். என்னதுங்க, அழகு வேற சைஸ் வேற. நம்ம எனக்கு 9ஆம் நம்பர் செருப்பு தான் போட்டால் கரெக்டாக இருக்கும். 11 போட்டால் எப்படி இருக்கும்? 10, 11 டப்பு டப்புன்னு அடிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டப்பு டப்புன்னு அடிச்சிடும். வாழ்க்கை அடி 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 தான். புரியுதா புரியலையா உங்களுக்கு? கீழ்ப்படிங்க, ஒருமனப்படுங்க, பெஸ்டா செய்வார் ஆண்டவர். பெஸ்டா செய்வார். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், நாளைக்கு என்ன கிழமைமா? சண்டே, மண்டே. ஒரு நாள் கிடைச்சதுன்னா தேவனுக்கு முன்னாடி போய் உட்காருங்க. லீவு நாளா போய் உட்காருங்க. காலேஜா உட்கார்ந்தாரு, கமாலியான் கிட்ட படிச்சது மண்டையில் இருக்கு. மூத்தவங்க கிட்ட படிச்சது மண்டையில் இருக்குது. அப்பா அம்மா கிட்ட படிச்சவங்க எல்லாம் மண்டையில் இருக்கு, எல்லாம் உள்ள இருக்குது. அரபிக் தேசத்துல சீனா மலையில போய் உட்கார்ந்தாரு, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தாரு. தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு போட்டுட்டு அவர் ஒரு ஃபில் பண்ணாரு. வசனங்களை எழுதினாரு. திட்டம் பண்ணினேன், குடும்பம் எப்படி இருக்கணும், திருமணமானவங்க எப்படி இருக்கணும், வாலிபன் எப்படி இருக்கணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது, வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவன், அவன் வேலையை பார்க்கணும், சபைக்கு எப்படி வரணும், எப்படி வஸ்திரங்களை போடணும், கர்த்தருடைய பந்தினா என்ன, பந்தியில யார் இருக்கணும், பந்தி எதுக்கு அடையாளம், பிரிச்சு 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 எழுதிட்டு வயசாகி போச்சு. இப்போ சாக போறோன்னு தெரிஞ்சிச்சு. சாக போறோம், நாள் நெருங்கிடுச்சு, மரணம் வரப்போகுது, சாகறதுக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணாருன்னா, இவர் போய் கால் வச்சு ஆரம்பிச்ச சபைகள் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணாருன்னா, வசனத்தை சொல்லிங்க, நான் முடிச்சிடறேன், எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. அது ஒரு வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவனுடைய ஆலோசனையில் 29ஆம் வசனம். நான் போன பின்பு அதான் பிசாசுக்கு தெரியும். அப்பா அம்மா டிராப் பண்ணிட்டு போறான், பைக்கில் டிராப் பண்ணிட்டு போறாங்க. அப்பா அப்படி போறாரு, அங்க ஓனாய் வருது. தெரியுது அவனுக்கு. ஏன்னா அப்பா வசனத்தில் இருக்காரு, ஃபுல்லா இருக்காரு. அம்மா வசனத்தில் இருக்காங்க, ஃபுல்லா இருக்காங்க. சபையின் மெய்ப்பன் ஃபுல் அனாயிட்டிங்ல இருக்கார். அதனால பாஸ்டர் இருக்கும்போது வரமாட்டான். எங்க கேப் கிடைக்குது, எங்க தனிமை. பவுல் எழுதுற, தெளிவா எழுதுறார், நான் போன பின்பு வரும். நிறைய குடும்பத்தில் ஓனாயில எப்ப போச்சுன்னா, இனிமேலும் உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்னாடி நில், கர்த்தருக்கு முன்னாடி நில், கர்த்தருக்கு முன்னாடி நில். வாலிப தங்கச்சி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு நீ பாதுகாப்பா இருக்கிறன்னா, இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். சிலுவையில் சிந்தின ரத்தம் உனக்குள்ள சமாதானத்தை கொடுத்தது, உனக்குள்ள சமாதானத்தை கொடுத்தது. சிலுவையில் சிந்தின ரத்தம் உன் பாவங்களை மன்னித்தது. கண்ணு ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க அப்பாவை நடத்தின தேவன் என்னை நடத்துங்க. எங்க அப்பா அம்மாவை நடத்தின தேவன் என்னை நடத்துங்க. என் ஊழியனோடு இருந்த தேவன், மோசையோடு இருந்த தேவன். வேலி அடைச்சிருங்க ஆண்டவரே. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருடைய வல்ல ஆண்டவரே, வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. தேவன் வெச்ச இடத்துல இருப்பேன், தேவன் வெச்ச சபையில இருப்பேன். உபதேசத்துக்கு கீழ்ப்படிவேன், வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். வாலிப தங்கச்சி, உன்னை வளர்த்தெடுக்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. விசுவாசிகளே, சபையை அசட்ட பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ண வெக்கப்படாத, பொருத்தனை பண்ண வெக்கப்படாத, பொருத்தனை செய்யறதுக்கு வெக்கப்படாத, சாட்சி சொல்ல வெக்கப்படாத, ஊழியனை பார்க்க வெக்கப்படாத.
கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அநேகருக்குள்ள இருந்து பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். சோர்வை எடுத்து போடுகிறார். அநேக உடைஞ்ச குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புறாரு. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இயேசு வேலி அடைக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைக்கிறார். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உன் மேல தெளிக்கப்படுது. உன் குடும்பத்தின் மேல தெளிக்கப்படுது. எல்லாம் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி இயேசுவின் ரத்தம் 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 ரத்தம். ஓ தானா மாஷிகாதாரா பாபா. எல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியில நிரம்பி பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்க பூசப்பட்டதோ அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. கையை தட்டி ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி அபிஷேகம். எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, குடும்ப ஜெபம் பண்ணுவேன். பிள்ளைகள் எல்லாம் கையை உயர்த்துங்க. அப்பா அம்மாவை கீழ்ப்படிவேன். என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஒருமனப்படுவேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஒருமனப்பட்டார்கள். ஆவியானவர் இறங்கி வந்தார். எல்லாம் ஒருமனப்பட்டு கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வெளிப்படுவதாக. ஆவி ஆத்தும சரீரத்தில் விடுதலை. ஆவி ஆத்தும சரீரத்தில் விடுதலை.